ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டுட்டு நல்லா 2-3 டைம் கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகாய் 4 சேர்த்திக்கோங்க காரத்துக்கு. பூண்டு 5 பல் சேர்த்திக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் குக்கரில் பொங்கு வராமல் இருக்கும், நல்லா குழஞ்சி வரும். அதனால் குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வரணும் குலைவா, அப்போ தான் இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் 4 பல் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் சின்ன சைஸ் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வரமிளகாய், கண்டிப்பாக இதுக்கு வரமிளகாய் சேர்த்துனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கிள்ளி சாம்பார்னு சொல்கிறது. இதுக்கு 4 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் 10 பல் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை இலையும் சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கூடவே நெல்லிக்காய் அளவு புளியை இது மாதிரி கரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. கரைச்சி நல்லா சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இந்த டைமில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து வரணும். அதோடய புளிப்பு தன்மை பச்சை தன்மை போயிட்டு இந்த காரமும் நல்லா இந்த தண்ணியில் இறங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் இப்போ இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குன்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைம் நல்லா கொதித்து வந்தால் போதும். அந்தளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு ரைஸ் கூட, இட்லி, தோசை இது மாதிரி எல்லா சப்பாத்தி கூட நல்லா தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.